ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் வித் அனு. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான வெஜ் கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெஜ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே அவல் பவுட்ரு பண்ணி ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது நான் ரஸ்க்கு தான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரெட்டை கூட லைட்டாக டோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷனல் தான். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், ஒரு 4 போல் பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கட்லெட் ஷேப்புக்கு தட்டிக்கலாம். நான் சின்ன சின்ன பாலாக எடுக்கிறேங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த ஷேப்பில் தட்டி கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இதே போல் மீதமுள்ள உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா உருளைக்கிழங்கையும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு சின்ன கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு பேஸ்ட் போல் கலந்துக்கலாங்க. பேஸ்ட் ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் கூட ஓகே தான். இந்த பதத்தில் இருக்கட்டுங்க. இது கூடவே மீதமுள்ள ப்ரெட் க்ரம்ஸை ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ பீசஸை இப்போ ஒன்றா எடுத்து இந்த மைதாவில் டிப் பண்ணி இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்து வைக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி இதுலேயும் எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி நல்லா இதை இதில் புரட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதே போல் எல்லா பீசஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கிறேங்க. வச்சுட்டு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்துருக்கிற பொட்டேட்டோ பீசஸை ஒன்றா ஆயிலில் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆயிலில் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் லைட்டாக அது செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இது நல்லா செட்டாக இருக்குது. இப்போ லைட்டாக திருப்பி விடலாம். இப்போ இதுக்கு மேலே இது உடையாதுங்க. ஸோ நம்ம அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா ஒரு ரெட்டிஷான கலர் ஆகிற வரைக்கும் பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க. அழகாக பார்க்குறதுக்கே பேக்கரியில் இருக்கிற மாதிரி இருக்குல்லங்க. கண்டிப்பாக இனி கட்லெட் சாப்பிட கடைங்களுக்கோ பேக்கரிக்கோ போக வேணாம், வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் வித் அனு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.